Hi friends, welcome to Cricket 360. இது ஐபிஎலோட 7th கேம் ஆஃப் த சீசன் பிட்வீன் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் பற்றி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இது வரைக்கும் 6 மேட்ச் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம், 6மே கரெக்டாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷனை பற்றி இப்போ பார்ப்போம். ரெண்டு டீமையும் கம்பேர் பண்ண போகும்போது சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாபோட பேட்டிங்கை கம்பேர் பண்ண போகும்போது சிஎஸ்கேவோட பேட்டிங் கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டராக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பவுலிங் வைஸ் கம்பேர் பண்ண போகும்போது அல்டிமேட்லி பஞ்சாபோட பவுலிங் வந்து சிஎஸ்கே விட ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். சிஎஸ்கேவோட பவுலிங்குங்கிறது வந்து இந்த சீசனில் ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஃபார்ம் படி பார்த்தோன்னா பஞ்சாப் ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, சிஎஸ்கே ஃபஸ்ட் மேட்ச் தோற்றுருக்காங்க. பட் பஞ்சாபும் ஃபஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் தட் 140 அதுதான் வந்து ஸ்கோராக இருந்ததுனால அதை தான் சேஸ் பண்ணாங்க. பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாலாம் அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து சென்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹோம் மேட்ச் ஆஃப் த சீசன், அதனால் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் வந்து பஞ்சாப்க்கு வந்து சேப்பாக்கில் ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்குது. ஸோ அவங்களாம் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க. பட் ஸ்டில் ஹோம் கிரவுண்டாக இருக்கிறதுனால வந்து சென்னைக்கும் அவங்களோட பேட்டிங் கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்ட்ராங்கராக இருக்கிறதுனாலையும் ரீசெண்டாக சேப்பாக் விக்கெட் வந்து அவ்வளோ ஸ்லோவாக இல்லாமல் கொஞ்சம் பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கிறதுனாலையும் ஐ ப்ரெடிக்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் வின்.